நாடு சோறுடைத்து என்றும் தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்றும் ஓர் வழக்கு மொழி தமிழகத்திலே உண்டு. நெல்வளம் நிறைய கண்ட சோழ நாட்டிலே அவதரித்த திருமங்கை மன்னன் தன் சொல் வளத்தை கொண்டு தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் அனைத்தையும் பாடி மகிழ்ந்தார். ஆயினும் அவர் திருமொழியால் பாடப்பெறாத ஒரு திவ்ய தேசத்து எம்பெருமான் காஞ்சி வரதராஜன். ஆனால் அவனோ அருளாளநாதன் பெருந்தேவியின் பெருமைக்கு உகந்த நாயகன். எனவே ஸ்ரீநிதி என்று அனைத்து அடியவர்களாலும் அன்பால் அழைக்கப்பட்டவன். தன் நாயகி குமுதவல்லி சொன்ன சொல்லை ஏற்று அனுதினமும் வைணவ அடியார்களுக்கு ததி ஆராதனை என்னும் அன்னதானம் செய்து வந்த திருமங்கை மன்னனுக்கு நிதி கொடுத்த தயாநிதியே தேவராஜன். இந்த வரதராஜனுக்கு தை மாதத்தில் நடக்கும் வேகவதி ஆற்றுடன் தொடர்புடைய 2 உற்சவங்களையும் தரிசித்து மங்கை மன்னனுக்கு திருவருள் செய்த பெருந்தேவி நாயகனை பெருமையுடன் தரிசிப்போம். வரதராஜ பெருமாள் பாலாற்றங்கரையிலே, அதாவது வேகவதி ஆற்றின் கரையிலே தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பாலாற்றின் கரையிலே பல காலங்களிலே, அதாவது வருடத்திற்கு 2-3 முறை அவர் எழுந்தருளுகிறார். ஸ்ரீநிதியான தேவப்பெருமாள் திருமங்கை ஆழ்வாருக்கு நிதி எடுத்து கொடுத்தவர் ஆகையினாலே ஸ்ரீநிதி காட்டின நிதி என்று கொண்டாடுகிறோம். அது மட்டுமல்ல, அதே ஸ்ரீநிதியான எம்பெருமான் ராமானுஜன் எந்தன் மாநிதியே என்று திருவரங்கத்து அமுதனார் ராமானுஜன் நூற்றந்தாதியிலே கொண்டாடி சொன்னபடி, அதாவது ராமானுஜரையே பெரிய நிதியாக சொன்னார். ராமானுஜர் ஒரு பெரிய மாநிதி. அந்த நிதியை நமக்கு காட்டி கொடுத்ததும் அதே தேவப்பெருமாள் தான். மாநிதியான ராமானுஜரை நமக்கு கொடுத்த ஸ்ரீநிதியாம் தேவப்பெருமாள் அவர் எழுந்தருளி இருக்கிறார். அந்த திவ்ய தேசம்தான் இந்த காஞ்சிபுரம் என்கிற திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்திலே இன்றைக்கும் கூட அந்த எம்பெருமானாரை அவர் வேடராக வந்து காத்த அந்த உற்சவமானது அனுஷ்டான குல உற்சவம் என்றே அனுபவிக்கப்பட்டு வருகிறது. மிக ஆச்சரியமான உற்சவம். இதெல்லாம் நாம் சேவித்து மகிழலாம். திருவோண நட்சத்திரத்திலே நடக்கும் வனபோஜன உற்சவத்தை முன்னிட்டு வரதராஜ பெருமாள் பாலாற்றங்கரைக்கு எழுந்தருள்கிறார். அங்கே ஆற்று மணலையே குவியலாக்கி மேடையாக அமைத்த பந்தலின் கீழ் நீராட்டம் காண்கிறார் நீலமேகவண்ணன். நிமிர்ந்த தோள்களுடன் கனிந்த பார்வையுடன் பக்தர்களுக்கு அருள் செய்வதில் இந்த அருளாளனுக்கு நிகர் வேறு எவரும் இல்லை. தன் பக்தர்கள் துயர் கண்டு அவர்கள் வேண்டும் முன்பாகவே அவர்கள் இடர் களைந்த இமையோர் தலைவன் இந்த கஜேந்திர வரதன். ஒரு வெண்கொற்ற குடையின் கீழ் தன் தேவிமார்களுடன் திருமஞ்சனம் கண்டு மகிழும் திவ்ய திருக்கோலம் திருமங்கை மன்னனுக்கு காட்டிய திருக்கோலம். மழையை பொழியும் குணந்தான் குளிர் முகிலுக்கு உண்டு. ஆனால் காஞ்சி வரதனோ நிதியை பொழியும் முகில். அவன் அடியவர்கள் என்னும் பயிர் வாடுவதைக் கண்டால் இந்த தேவராஜன் ஆழிமழை கண்ணன் தன் அருளைச் சுரந்து வாழ்விக்கும் வள்ளல். நீரின்றி வாடும் பயிர்களை காக்க நீர் கேட்டும் பெற முடியாத இக்காலத்திலே பக்தர்களின் துயரை போக்கும் நீர் வண்ணன் இந்த எம்பெருமான். பொன்னி நதியின் நீர் வளத்தால் சென்னல் முதிர்ந்து மலை போல் குவிந்து நிற்கும் சோழ நாட்டு சிற்றரசன்
திருமங்கை மன்னனுக்கு தொண்டை நாட்டு தேவராஜன் நீரின்றி கிடக்கும் வேகவதி ஆற்று மணலிலிருந்து நிதியை கொடுத்தான் என்றால் தன் அடியவர்கள் துயர் தீர்ப்பதில் அருளாளன் இன்றி வேறு எவர் உளர்? அதைப் போலவே வைணவம் காக்க வந்த மாநிதியை இளையாழ்வாரை வேடுவனாய் தோன்றி விந்திய மலையிலிருந்து காப்பாற்றி காஞ்சி சாலை கிணற்று கருகில் கொண்டு சேர்த்த பெருமையுடையவன். உடையவர் திருவரங்கம் சென்று தொண்டாற்ற துணை புரிந்த தூயவன். கூரத்தாழ்வான் சோழ நாட்டில் இழந்த கண்களை தொண்டை நாட்டிலே திரும்ப பெற்று தன் தரிசனத்தை காட்டிய தயாபரன். அப்படியே மங்கை மன்னனை தான் கோவில் கொண்டு வீற்றிருக்கும் வேகவதி என்னும் பாலாற்றங்கரைக்கு அழைத்து வந்து திரவியங்களை தந்த அருளாளன். மங்கை சொல் கேட்டு மங்கை மடத்திலே மனமுவந்து மாலவனின் அடியவர்களுக்கு அன்னதானம் செய்த மங்கை மன்னனின் பெருமையை இனி காண்போம். ஆழ்வார்கள் தரிசனம் இடைவேளைக்கு பிறகு.